ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவில் வந்து என் வீட்டில் வந்து பூஜை எப்படி இருக்குது, அன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக நீட்டாக முடிக்கணும்னு நினச்சி தான் பார்த்தேன். ஆனால் பார்த்தா ரொம்ப லாங்காகவே வீடியோ போயிட்டு காலையில் 4:30க்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சாமிக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் பக்கத்தில் ஒரு சின்ன கபோர்டு இருக்குல்ல, அது வந்து சாமிக்காக தேவையான பொருள் வைக்கிறதுக்காக அந்த கபோர்டு வந்து வாங்கியிருந்தேன். அதே மாதிரி அரிசி மாவு மஞ்சள் சேர்த்து அதில் தான் வந்து கோலம் போட்டேன் அன்றைக்கி ஃபஸ்ட் நாள்லாம். இப்போ வந்து என்னென்னா அது வந்து ரொம்ப வந்து தரையில் ஒட்டிட்டு வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் இப்போ வந்து பச்சரிசி மாவில் வந்து அச்சு மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு வந்து கோலம் வந்து போட ஆரம்பிச்சாச்சு. ஓரளவு வந்து காலையிலே வந்து கோலம் எல்லாமே போட்டு முடிச்சுருவேன். மற்ற நாளெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மற்ற நாளெல்லாம் வந்து நான் கோலங்கள்லாம் போட மாட்டேன். இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாமே வாசலில் போட்டுருவேன். ஸோ விளக்கு எல்லாமே வைக்க ஆரம்பித்தாச்சு. 2 விளக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாசலில் வந்து வைப்பேன். அதே மாதிரி வந்து குலதெய்வத்துக்குன்னு சொல்லி ஒரு விளக்கு வந்து நிலவாசலில் வந்து மெயினான இடத்துல வைக்கிறேன். அதே மாதிரி வந்து குலதெய்வ ஃபோட்டோ முன்னாடியுமே ஒரு விளக்கு இருக்கிறதுனால சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய அன்னைக்கு ரொட்டீன் வந்து ஆரம்பிக்கும். நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு பேசுகிற ஒரு கேரக்டருங்கனால வீடியோன்னு வந்தோடனே என் பாட்டுக்கு தன்னால் பேச ஆரம்பிச்சிட்டேன். பேசி அதை கட் பண்ணி எடிட் பண்ணதுக்கே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு இந்த வீடியோவில் வந்து. ஸோ இது வந்து 2024 லாஸ்ட்டில் எடுத்த ஒரு விலாகு. பட் இதுதான் வந்து இந்த வீட்டில் நான் எடுத்த விலாகு டே இன் மை லைஃப். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து பழைய வீட்டில் தான் டே இன் மை லைஃப் விலாக் எடுத்திருப்பேன். புது வீட்டில் வந்து இப்போ தான் வந்து என்னோடய டே இன் மை லைஃப் விலாக் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து வீட்டு வாசலில் ஊர்லேயுமே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து அப்பப்போ என்ன பூ கிடைக்குதோ அந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு அதுலேயும் ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சுருவேன். இங்கே உள்ளவங்க வந்து 4:30க்கு எழுந்திரிச்சு அப்படி சாமி கும்பிட்றது அந்த மாதிரி வழக்கங்கள் கிடையாது. ஆனால் அவங்க வந்து டெய்லி வந்து விளக்கு பொருத்தி வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு டைம்க்கு ஏற்றாப்புல 9:30 10 மணிக்கு காலையில் ஆரம்பிப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் போலையும் ஒரு 7 மணி 6:30க்கு வந்து அவங்களும் பூஜை பண்ணுவாங்க. அதேமாதிரி சங்கு அந்த மாதிரி ஊதி கூட சில பேர் வீட்டில் வந்து பூஜை எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ என்னோடய பூஜை வந்து சிம்பிளாக வந்து இப்படி தான் முடியும். அதே மாதிரி மார்கழி மாதம் எல்லா நாளுமே நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். பூஜை முறைகள் எல்லாமே வந்து இந்த ஒரு மாதம் ஃபுல்லாமே காலையில் பச்சை தண்ணியில் மட்டும் குளிச்சு, ஏன்னா அங்கே ரொம்பவே குளிர் இப்போ வந்து அதிகமாக இருக்குது மகாராஷ்டிராவில். சொல்லப்போனால் நான் இப்போ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு எடிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து செம குளிர் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அந்த நேரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு சில டைம் அதிகமாக இருக்கும், ஒரு சில டைம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம ஊரில் பச்சை தண்ணியில் தானே குளிச்சு பழகுங்கிறதுனால அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இத்தனை மணிக்கு நம்ம வந்து கதவு திறந்து வச்சு பூஜை பண்ணுறோமே பயமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா நான் இருக்க சொசைட்டியில் வந்து அந்தளவுக்கு வந்து பயம் இல்லைங்கிறனால ஓரளவு வந்து கதவு எல்லாமே ஓப்பனாக தான் வச்சு பூஜை எல்லாமே பண்ணி முடிப்பேன். ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து நான் காலையில் எழுந்திரிக்கிறதெல்லாம் பார்த்து நீ காலையில் எழுந்திரிச்சு பூஜைலாம் பண்ணுறேன் அப்படின்னு பக்கத்தில் உள்ள ஆண்டி எல்லாமே கேட்பாங்க. ஆமாம், நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து நாங்கள் அந்த பூஜை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுவோம், நிறைய தமிழ் மக்கள் எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து பெருமையாக வந்து சொல்லி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பூஜைலாம். ஏன்னா அவங்களாம் இவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பஞ்சாபிக்காரங்க வந்து அவங்க வந்து கோயிலுக்கு வந்து போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆண்டி. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி சோஸ்திரம் படிச்சுட்டு கனகதார சோஸ்திரம் படிச்சுட்டு என்னோடய பூஜை வந்து எல்லாமே வந்து திருப்தியாக நல்லபடியாக அன்றைக்கி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னென்னா அப்படியே உட்காந்து வெளியே பார்த்துட்டு இருக்க தான் என்னோடய வேலை ஃபுல்லாமே. அடுத்து ஃபோனில் தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுலேருந்து ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு ஏதாவது ஷார்ட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். கரெக்டாக பார்த்தா கொஞ்சம் விடிஞ்சிருக்கும், ஒரு 6:30 7 மணிக்கு அப்புறம் தான் வந்து இங்கே மகாராஷ்டிராவில் வந்து இப்போ விடியவே செய்யுது குளிர்காலம் அப்படிங்கிறதுனால. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு காஃபி குடிக்கலாம்னா வந்து எனக்கு திருப்தி எனக்கு ஆகாது. பூஜை எல்லாம் முடிச்சுட்டு டோரு க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி குப்பை இருக்கும், குப்பையெல்லாம் தூக்கி வெளியே வச்சிட்டோம்னா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. முதல் நாள் ரொம்ப க்ளீனிங் வேலை எல்லாமே இருந்ததுனால கொஞ்சம் குப்பை அதிகமாகவே இருந்தது. வெளியே வச்சுட்டு அந்தால வந்து டோரை பூட்டிட்டு அதுமாதிரி வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் உள்ளே ஃபுல்லாமே. ஸோ சின்னதாக வந்து காஃபி குடிச்சாச்சு. அப்பாவும் பையனும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேரும் நல்லா தூக்கம். எத்தனை மணி ஆனாலும் வந்து 2 பேரும் எந்திரிக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம தான் கஷ்டப்பட்டு எழுப்பி விடணும். ஸோ அப்படி சிம்பிளாக வந்து வெளியே பார்த்துட்டே வந்து காஃபி குடிச்சாச்சு. அன்றைக்கி பார்த்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து சுற்றிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் பூஜையோட சரி என்னப்பா சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் பார்த்து விளாண்டுட்டு இருந்தேன். இந்த வருஷம் என்னென்னு தெரில, பூஜை வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு இந்த வருஷம் பூஜை வந்து எனக்கு போயிட்டுருக்கு. ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து இந்த பூஜை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக பார்த்தா சூரிய உதயத்தை இந்த வாட்டி வந்து நான் பார்த்துட்டேன். வெளியே வந்து தெரிஞ்சுட்டு கொஞ்சம் சூரியன் இல்லைனா நாங்கள் வந்து சூரியனே அதிகமாக பார்க்கவே மாட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான 1 டே vlog தான் பார்க்க போகிறோம்.
மகாராஷ்டிராவில் என்னோட புது வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் எடுத்திருக்கேன். மார்கழி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மார்கழி மாதம் வந்து காலையில் எழுந்துச்சி வந்து சாமி கும்பிட்றது வந்து என்னோடய வழக்கம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. போன வருஷம் பண்ணேன், இந்த வருஷம் பண்ணேன், அதுக்கு முந்தின வருஷம் பண்ணேன். இப்போ தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக வந்து இந்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாமே 30 நாள், மார்கழி 30 நாளுமே வந்து பூஜை வந்து நடந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, மகாராஷ்டிராவில் வந்து நாங்கள் எந்திரிக்கிறதே வந்து காலையில் லேட்டாக தான் இருக்கும். அதுமாதிரி நைட்டு தூங்குறதுமே வந்து லேட்டாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய பையன், ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே வேலை, ஸ்கூல் எல்லாமே வந்து மதியம் தான் இருக்கும். அப்போ நான் வந்து காலையில் எந்திரிச்சு ஒரு யூஸ்மே இல்லை. இப்பவும் வந்து நான் காலையில் வந்து இன்றைக்கி 4:30க்கு முழிச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் அவங்க 2 பேரும் வந்து தூங்கிட்டே தான் இருப்பாங்க. எப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 11 மணி அந்த டைமில் நான் வந்து முழிப்பாங்க. ஸோ சமையலுமே வந்து நம்ம பண்ணி வச்சாலுமே ஆறி போயிடும். இருந்தாலும் 2 பேரும் பரவாயில்ல, அப்படியே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இட்லி தான் வந்து காலையிலே பண்ணலான் இருக்கேன். அப்படி மதியத்துக்கும் சேர்த்தே சமைச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் இன்னைக்கு. ஏன்னா மதியம் வந்து நான் கொஞ்சம் வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுப்பேன். மற்ற நாட்களில் வந்து மதியம் வந்து நான் அதிகமாக தூங்கவே மாட்டேன். எப்போவுமே வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் மிஞ்சி போனால் கரெக்டாக வந்து ஒரு 8:45க்கு எந்திரிப்பேன். அவ்வளோதான் என்னோட டைமிங். ஏன்னா மற்றவங்களாம் எந்திரிக்கிறதுக்கு 11 மணி ஆயிரும் 2 பேரும் எந்திரிக்கிறதுக்கு. நான் வந்து 8:45க்கு எந்திரிச்சு சும்மா தான் உட்காந்துருப்பேன். அப்புறம் அவங்க எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10:30க்கு அப்புறம் தான் வந்து சமையலாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் காலையிலேயே. அப்புறம் மதியம் அவங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க 12 o'clock. அதுக்கப்புறம் மதியம் சமையல் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா, என்னோட ரொட்டீன் எப்படி போகுதுன்னு பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. டைம் கரெக்டாக வந்து 9:15 ஆகிட்டு. சரி நம்ம சமையலை முடிச்சிருவோம். ஆனால் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு முடிச்சிடலாம், காலையில் சாப்பாடு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் என்னென்னா இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிருக்கேன். இந்த கதையை பற்றி என்னென்னா வந்து எனக்கு அதிகமாக வந்து மும்பை வந்த பிறகு வந்து மாவரைக்கிற சூழ்நிலையே வராது. ஏன்னா ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வந்து மாமா வந்து மாவரைச்சிருவாங்க. வீட்டிலே வந்து எப்படின்னா நாங்கள் மாவரைக்கிற பிஸ்னஸ் தாராவியில் பண்ணுறதுனால எனக்கு அங்கேருந்தே மாவு இங்கே வந்துடும். நான் அடிக்கடி அங்கே போயிட்டே இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து மாவு வர மூச்சிலலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பட் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால ஒரு 2 வாரமாக போகவே இல்லை. சரி வீட்டில் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டேன். மாவு பொங்கியிருக்கான்னு பார்த்தேன். என்னன்னா வந்து இங்கே குளிர் டைமாக இருக்குது. ஸோ பொங்குமா என்னன்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே மாவெல்லாம் கலக்கி வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ நல்லா பொங்கி இருக்கு மாவு. ஃபர்ஸ்ட் வந்து இட்லி வச்சுட்டு சட்னி வச்சிடலாம். அப்புறம் இன்னைக்கு வந்து பருப்பு குழம்பு, கருணக்கிழங்கு கூட்டு வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கூட்டு, ரைஸ், இந்த 3 பண்ணுறதா ஐடியா இருக்குது. அப்படி வந்து நீங்கள் என்னோட விலாகை வந்து கண்டினியூவாக வந்து பார்த்துட்டு போங்க. எப்படி இருக்குன்னு தெரியும். முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச சமையலை மட்டும் தான் பண்ண போகிறேன். வாங்க நம்ம அப்படி வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் வீட்டிலலாம் வந்து ஊரில் இருக்க மூச்சில் வந்து மாவு அரைப்போம். எங்கள் பெரிய கிரைண்டரில் தான் அரைப்போம். இங்கே வந்து எங்கள் வீட்டில் நான் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுலேருந்தே மாவு பிஸ்னஸே இருக்கிறதுனால எங்களுக்கு வீட்டில் மொத்தமாக அந்த மாவை தான் எடுப்போம். அதேமாரி நான் அடிக்கடி வந்து தாராவிக்கு போவேன்னு கேட்டிங்க, கண்டிப்பாக நான் வந்து அடிக்கடி போவேன். மாதத்துக்கு 3-4 வாட்டி கன்ஃபார்மாக போவேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போகிறது கணக்கில் சேராது. ஏதாவது ஃபங்க்ஷன் அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தாராவி போயிடுவேன். அதனால் எப்போ போனாலும் எனக்கு மாவு வந்து வந்துடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, மாமா அத்தையும் அடிக்கடி இங்கே வருவாங்க. அவங்க வரமுச்சுன்னா எனக்கு மாவு வரும். இப்போ என்னன்னா 2 பேரும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால 2 பேரும் வரல. அதனாலையும் கொஞ்சம் வந்து வீட்டில் மாவு அரைக்க வேண்டியதாயிட்டு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா தான் வந்து அளவுலாம் போடுவாங்க. என்னன்னா அரிசி எல்லாம் அளந்து போட்டுருவாங்க. நாங்கள் வந்து தோல் எடுப்போம். ஊரில் வந்து இந்த கருப்பு உளுந்து தான் போடுவாங்க. அது தோல் எடுத்து அதுக்கப்புறம் தான் அரைப்போம். இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வந்து கருப்புல தோல் இருக்கலாம் அந்த உளுந்தை தான் எங்கள் அம்மா வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் எடுத்திருக்கிறதுலாம் வந்து தோல் இல்லாத உளுந்தை தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பச்சரிசிலாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். வாட்டி வந்து பச்சரிசிலாம் வச்சு சேர்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். இட்லி அரிசி, பச்சரிசி வந்து 1 டம்ளரும் சேர்த்துருக்கேன். உளுந்தும் ஓரளவு எத்தாப்பில் போட்டிருக்கேன். இன்னைக்கு எப்படி இட்லி வந்து சாஃப்டாக இருக்கா என்ன இருக்கா, ஏன்னா இதுக்கு கமெண்ட்ஸ் கேட்கறது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட்டை தான் கேட்கணும். அவங்க தான் வந்து சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுவாங்க. இட்லி வந்து பாத்திரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து புளி போட்டோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து கருப்பு உள்ள வந்து கருப்பு பிடிக்காதான். ஸோ அது நான் போட்டு பார்த்தேன். ஓரளவு வந்து கரெக்டாக வந்து அந்தளவுக்கு புளி போட்டதுக்கப்புறம் வந்து கறி பிடிக்கவே இல்லை. முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளோட இட்லி சட்டி வந்து அதிகமாக வந்து அலுமினியத்தில் தான் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புளியெல்லாம் வந்து நான் வந்து ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வருவேன். எங்கள் ஊரில் புளி அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்காது. அதனால் எப்பவும் புளி
முக்கியமான பொருட்கள் மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன். மெயினாக வந்து புளி மட்டும்தான் மெயினாக வாங்குறது. அங்கேருந்து நிறைய பொருள்லாம் நான் கொண்டு வரவே மாட்டேன் மும்பைக்கு. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காது அங்கேருந்து நிறைய பொருள் கொண்டு வரது. மெயினாக வந்து கருவாடு வாங்கிட்டு வருவேன் ஊர்லேருந்து. எனக்கு கருவாடு விலை இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஊரில் இருந்த மாதிரி ஒரு இது இருக்காது, அதனால கருவாடும் வாங்கிட்டு வருவேன். அதே மாதிரி புளி, இந்த 2 மட்டும் தான் அதிகமாக வந்து நான் அங்கேருந்து வாங்கிட்டு வர்றது. எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து துணியில தான் வச்சு அவிப்போம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு நான்ஸ்டிக் மாதிரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. என் வீட்டுக்காரங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது, ஆனால் எனக்குமே அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்த மாதிரி இருக்காது. அதனால வந்து இப்போ வந்து வேற புது வீட்டுக்கு வரவும் வந்து புதுசாக வந்து ஒரு இட்லி பாத்திரம் வந்து எடுத்தாச்சு. இதுல வந்து துணி போட்டு தான் வந்து நான் இப்போ அவிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இதுல பிடிக்காத ஒரு விஷயம்னா லாஸ்ட் இந்த இட்லி துணியை வந்து கழுவுறது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இருந்தாலும் வேற வழி இல்லை. எல்லாரும் நல்ல டேஸ்டா சாப்பிடணும்னா ஒரு சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நமக்கு பிடிக்கலனாலும் அந்த விஷயம் பண்ணி தான் ஆகணும். அந்த விஷயம் தான் இந்த விஷயம். நாங்கள் வந்து 2 பேர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்பலாம் வந்து இட்லி வந்து பண்ண வேண்டியது இருக்காது. கம்மிங்கிறதுனால டப்புன்னு உடனே வந்து இட்லி வந்து வச்சு பண்ணி முடிச்சிருவேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கூலுக்குமே வந்து நான் இட்லி தான் கொடுத்து விடுவேன். ரைஸ்லாம் அதிகமாக வந்து அவன் குழம்பு வந்து ரொம்ப எடுக்க மாட்டான், கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்தா எடுப்பான். அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இட்லி வேணா அவனுக்கு இட்லி வச்சு கொடுப்பேன். அப்போ தான் சடனாக ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுவான், எனக்கு இது வேண்டாம் எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லுவான். அதனால 2 ஆப்ஷன் அவனுக்கு, இது வேணுமா அது வேணுமா அப்படிங்கிற மாதிரி. அதனால ரைஸும் வச்சிடலாம், இதுவும் வச்சிடலாம். நீ பருப்பு குழம்பு இருக்கனால பருப்பு குழம்புக்கு ரொம்ப பண்ண மாட்டான். ஆனால் அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா போதும், அவனுக்கு ரொம்ப திருப்தி ஆயிரும். அந்த சாப்பாடு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டு வந்துடுவான். உருளைக்கிழங்கு ஒரு நாளைக்கு 10 உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவான். ஸோ இன்னைக்கு வந்து இட்லி ஆரம்பிச்சாச்சு. இனிமே வந்து சட்னியும் பண்ணிடலாம் கையோட. 100 அடுப்பு ஃப்ரீயா இருக்கனால அதையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பாத்திரத்திலே தான் வந்து பருப்பு குழம்பு பண்ண போறேன். முதல்ல அந்த காலத்துல வந்து யாருமே வந்து குக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போ வந்து நம்மளோட தேவை சரி டப்புன்னு பண்ணிடலாமன்ட்டு வந்து குக்கர் யூஸ் பண்றோம். ஆனா எனக்கு என்னமோ தோணுது பாத்திரத்துல நாங்க 2 பேருங்கிறதுனால எனக்கு வந்து குக்கர்ல வைக்கணும் அந்த அளவுக்கு தோணாது. ஸோ சிம்பிளா வந்து 2 பேருக்கு வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்டா அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி பாத்திரத்துல வைப்பேன். இருக்கிறதுலே வந்து லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இட்லி வந்து நல்லா வந்து பூ போல் வரணும். அன்றைக்கி வந்து என் இட்லி வந்து ரொம்ப நல்லாவே வந்துச்சு. ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய வீட்டுக்காரங்களும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம் அன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 2 ஆப்பிள் வேறு பழசு வேறு இருந்தது. எப்போவுமே வந்து லேடிஸ்க்கு வந்து மீதி என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டு சாப்பிட்றது தான் வேலை. அதே மாதிரி தான் என்னோடய வேலையும் அப்படி தான் இருக்குது. வீட்டில் என்ன மீதி இருக்கோ அதையும் வந்து சாப்பிட்றது தான் வேலையாக இருந்துச்சு. என்ன ஆகிட்டுன்னா 6 எந்திரிச்ச பிறகு அவனை வந்து ஸ்கூலுக்கு வந்து அவனுக்கு வந்து நோட்டு வாங்க வேண்டிய வேலை போயிட்டு அது ஸ்கூலில் உள்ளதான் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுனால கரெக்டாக அவன் எந்திரிச்சான், குளித்தான். கரெக்டாக பார்த்து நான் குழம்பு வச்சிட்ருக்கோமே என்னாச்சுன்னா அவன் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஆகிட்டு அந்தளவு குழம்பு அப்படியே வந்து பாதியிலே வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து அவனை ஸ்கூலில் விட போயிட்டேன். அன்றைக்கி தான் வந்து அர்ணவ் வந்து பயங்கரமாக வந்து ஹேர் கட் வேறு பண்ணியிருந்தான். என்னென்னா ரொம்ப முடி வளர்ந்துட்டு இங்கே குளிர் டைம்ங்கிறதுனால அவனுக்கு ரொம்ப சளி பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. இதில் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து கருணக்கிழங்கு கூட்டு வைக்க போகிறேன்ட்டு. ஆனால் வச்சது நான் கருணக்கிழங்குல கரெக்டாக வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஈவினிங்காக ஆகிட்டு கரெக்டாக வந்து ஒரு 5:30க்கு முழிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெலாம் வந்து டிஷ்வாஷரில் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் தூக்குற வேலையும் இருந்துச்சு. அதையும் தூத்து முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த ரூமில் தான் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வந்து வீட்டை வந்து உங்களுக்கு சிம்பிளாக வந்து சுற்றி காமிச்சிட்ருக்கேன். அடுத்து வந்து ஆர்னவ் வந்து கரெக்டாக வந்து டியூஷன் போயிடுவான். அவன் டியூஷன் போனதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை பார்க்கணும். எப்போவுமே வந்து ஈவினிங் வந்து 6 o'clock மேலே தான் வந்து நான் வீடை எல்லாமே ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாமே செட் பண்ணது வந்து ஈவினிங் மட்டும் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் அதிகமாக வந்து பூஜை பண்ணுற டைம் வந்து ஈவினிங் தான். அதனால் ஈவினிங் தான் எல்லா வேலையும் பண்ணுவேன். ஒரு சைடு வந்து டீ போட ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே வந்து டீக்கு வந்து இஞ்சி 2 ஏலக்காய் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ப்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டீயை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து அடுப்பில் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து நல்லா டீ தூள் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும். முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன் வந்து சில பேர் வந்து எனக்கு டீ வந்து டேஸ்ட்டாக வராது அப்படின்னா காரணமே இதான். கூட ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் போடுங்க. அன்றைக்கி வந்து புதுசாக ஒரு டைப்பான பாவு வந்து ட்ரை பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் ஹஸ்பண்ட் அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் வந்து இதான் எனக்கு ரொம்ப பெரிய வேலை. இந்த டீயில் இருக்குல்ல அந்த ஆடை, இது அப்பாவுக்கும் பையனுக்கும் டெய்லி வந்து எடுத்து கொடுக்க தான் என்னோடய வேலை. என்னடா 2 பேரும் சேர்ந்து வந்து டீ குடிக்கும் அப்படின்னு நினைக்கலாம்.
இவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வேலை உண்டு, ஹைப்ரிட் மூடுங்கனால எப்போவுமே வந்து ஈவினிங் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து சேர்ந்து இங்கே தான் உட்காந்து டைனிங் டேபிளில் தான் உட்காந்து வந்து டீ குடிச்சிட்ருப்போம், ஏதாவது பேசிட்டு சிரிச்சிட்ருப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நான் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து வந்து இன்னும் வந்து ஆர்னவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ உடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. கரெக்டாக பார்த்தானா ஆர்னவும் அதே மாதிரி அவனுக்கும் டீயில் வந்து எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. அவனுக்கு அந்த இடத்துலேருந்து டிவி பார்க்கணும். கரெக்டாக சொன்னோம்னா என்ட்ரன்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க 2 பேர். இப்போ நான் அடுத்து 2 பேர் வந்துடுவோம், கொண்டக்காரனும் வந்துடுவான், அடுத்து வந்து இன்னொரு பையனும் வந்துடுவான். இவன் வந்து நம்ம தமிழ் சாங் போட்டு விட்டேன், பயங்கரமான ஆட்டம் நின்று ஆடிட்டே இருந்தான். நானும் பார்த்துட்டே இருந்தேன். எப்படி பார்த்தாலும் இந்த கேர்ள் பேபிஸ் தான் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு டான்ஸாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், பண்ணுற எல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. Say hi. ஆர்னவுக்கு வந்து இந்த குட்டி பையன் ராஜ்வீர் தான் ரொம்ப பிடிக்கும். அதிகமாக சண்டை போடுறது இவங்க கூட தான், அதிகமாக சேர்றது இவங்க கூட தான். இவங்க 2 பேர் தான் எப்போவுமே சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துட்டு, ஷாப்பிங் வேலை. அதனால் டிமார்ட்டில் போய் அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோடய விளாக் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுட்டு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சனா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் மீட் பண்ணுறேன். பாய்.